வணக்கம். ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம், அரசியல் கட்சிகள் நிலைத்தன்மையற்றதாகவே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காணப்படுகிறது. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் சரிந்து கொண்டே இருக்கிறது. மற்றொரு பக்கம் மீண்டும் அதிமுகவிற்கு அந்த எம்எல்ஏக்கள் திரும்பக்கூடிய நிகழ்வு. இதற்கு இடையே கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவது, இதுவரை விமர்சிக்கப்படாத கட்சிகளாக இருந்த சில கட்சிகளின் மீதும் சில கட்சிகள் தங்களுடைய விமர்சனத்தை மிக காட்டமாக முன்வைக்க தொடங்கி இருப்பது எல்லாம் தமிழக அரசியலுக்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு புதிதாகவே அமைந்திருக்கிறது. இந்நிலையில்தான் அதிமுகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் நலனே எங்களுக்கு முக்கியம் என கூறி தாவேகா பக்கம் இணைந்திருக்கிறார்கள். இது குறித்து தான் இன்றைய ஜெயா பிளஸ் விவாதம் தன்னுடைய விவாதத்தை எடுத்திருக்கிறது. அடுத்தடுத்து அணிமாறிய அதிமுகவின் 4 எம்எல்ஏக்கள் குதிரை பேரமா, தலைமை மீது நம்பிக்கை இழப்பா? இந்த தலைப்பின் கீழ் தான் அடுத்த 1 மணி நேரங்கள் நாம் விவாதத்தை கொண்டு செல்ல இருக்கிறோம். முன்னதாக நேயர்களுக்கு நான் விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு பத்திரிகையாளர் திரு சோமு, உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அப்துல் ரஹ்மான், உங்களையும் நான் வரவேற்கிறேன். இவர்களோடு இணைய வழியில் இணைந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் மற்றும் பத்திரிகையாளர் இம்ரானுல்லா. உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். செந்தில்வேல் சார், உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் தேர்தலுக்கு முன்பு இருந்ததும் சரி, தேர்தலுக்கு பிறகு ஒரு நிலைத்தன்மையற்றதாகவே இருக்கிறது. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு சென்றதற்கு பின்புலத்தில் ஒரு 2 புள்ளிகள் மையமாக சொல்லப்படுது. ஒன்று, திமுகவோடு நாங்கள் கூட்டணியே சேரக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த எங்களுக்கே அந்த நிலைமை ஒரு பக்கம் வந்துவிட்டது. அது தலைமையின் மீது எங்களுக்கு அதிருப்தி, எனவே நாங்கள் தாவேகாவிற்கு செல்கிறோம். மற்றொன்று, மக்கள் நலன் எங்களுக்கு முக்கியம். கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எதிர்க்கட்சி, எங்களை நம்பி வாக்களித்தவர்களுக்கு எந்த நல்ல திட்டங்களுமே கொண்டு சேர்க்க முடியவில்லை. அதன் காரணமாக நாங்கள் ஆளுங்கட்சி பக்கம் செல்கிறோம், ஜனநாயக முறைப்படி செல்கிறோம் அப்படின்ற ஒரு முக்கிய புள்ளியையும் முன்னகர்த்துகிறார்கள். என்ன புரிஞ்சுக்கலாம், தாவேகா தனக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க போராடக்கூடியதற்கு இப்படியான சொற்களும் பயன்படுத்தப்படுகிறதா எதிர்மறையில் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸிலிருந்து இன்றைக்கு சகோதரி ஜோதிமணி அவர்கள் இதற்கு கடும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது ஏற்கத்தக்கதில்லை என்று சொல்லியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பே சண்முகம் அவர்கள் இது ஏற்கத்தக்கதில்லை அப்படிங்கிற இவர்கள் எல்லோருமே தங்களுடைய கண்டனங்களை, எதிர்வினையை ஆற்றியிருக்கிறத நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். இதை நான் வெறும் தாவேகா பிரச்சனை, அதிமுக பிரச்சனை அப்படி சுருக்கி பார்க்க விரும்பலை. இதை நான் வேற ஒரு தளத்தில் பார்க்குறேனே. நீங்கள் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தேமுதிக, இதே மாதிரி தேமுதிக எம்எல்ஏக்கள் அன்றைக்கு அஇஅதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க இதே வாசகத்தை தான் சொன்னாங்க, தொகுதி மக்களின் நலன் கருதி அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இதே வார்த்தையை இவங்க பயன்படுத்துகிறாங்க. இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தாந்த பிடிப்பில்லாத அரசியல் அது எந்த கட்சியில் நிலவினாலும் அது இதை நோக்கி நகர்த்தும். சித்தாந்த வலிமை அப்படிங்கிறது, நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த ஒரு இக்கட்டான அரசியல் சூழலில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களினுடைய ஆதரவும் தனிப்பெரும் கட்சியாக வந்த தாவேகாவிற்கு தேவை என்ற சூழலில் இடதுசாரிகள் தங்களுடைய 2 எம்எல்ஏக்களையும், அதாவது சிபிஐ, சிபிஎம் 2 பேரும் தலா 2 எம்எல்ஏக்களையும் எங்கேயும் ரிசார்ட்டில் அடைச்சி வைக்க வேண்டிய தேவை அவசியம் அவர்களுக்கு ஏற்படலை. விசிகாவிற்கு அந்த அவசியமும் தேவையும் வரலை. காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க வெற்றி பெற்ற அடுத்த நாளே அவங்க தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததுனால அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லை. தாவேகா எதிர்ப்பு நிலையில் இருந்த திமுகவிற்கும் அந்த பிரச்சனை வரல. அப்போ அஇஅதிமுகவிற்கு மட்டும் ஏன் வந்தது அப்படின்னா 2 காரணிகள். ஒன்று, வலிமையான சித்தாந்தம் அப்படிங்கிறது, அங்கே அந்த சித்தாந்த போதாமை ஒன்று. இன்னொன்று, வலிமையான உறுதியான தலைமை. சரி, இதே ஒருவேளை மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்கெல்லாம் போயிருப்பாங்களா? நீங்கள் இன்னும் அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன். நீங்கள் 91 அஇஅதிமுக மிக படுதோல்வி, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தோற்ற 96 தோற்ற தேர்தல். ஆனால் யாரும் என்ன செய்யலை, போகலை. 91 கலைஞர் அவர்களே தோற்ற தேர்தல், திமுகலேருந்து யாரும் என்ன செய்யலை, அப்படி உடைத்து கொண்டு அஃப்கோர்ஸ் மதிமுகங்கிற ஒரு இயக்கமாக போச்சே தவிர இந்த மாதிரி இதை காரணமாக வச்சு யாரும் என்ன செய்யலை, போகலை.
நீங்க அதே மாதிரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா தனித்த பெருமா புதிய அரசியல் வருகை தமிழ்நாட்டிற்கு இல்ல. இப்ப 2026ல ஒரு புதிய வருகை மக்களுடைய அலை ஒருவேளை உறுப்பினர்கள் அந்த பக்கம் கொண்டு போதான்ற ஒரு கேள்வி இல்லைங்க. நீங்க போறது போகாது உங்களுடைய அதை விட்டுருங்க. ஆனா நீங்க இதுக்கு முன்னும் பின்னும் நடந்ததை கொஞ்சம் கவனமா சிந்திச்சு பாருங்க. ஒரு கட்சிக்கு 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டிற்கு வர்றாங்க. எந்த இடத்திலும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்றுக்கொள்ள இயலாது. அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய ஆதரவை தருகிறது, மற்ற இயக்கங்களும் தங்களுடைய ஆதரவை தருகிறார்கள், இடதுசாரிகள் வெளியிலிருந்து தங்கள் ஆதரவை தருகிறார்கள். இன்னைக்கு தேதிக்கு இந்த அரசுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா இல்ல. எழுச்சி தமிழர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், ஒருபோதும் இந்த அரசு கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம், நீங்க நம்பலாம். அதாவது அந்த அச்சத்தின் காரணமாக நீங்க என்ன செய்யாதீங்க, எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்து இழுக்காதீங்கிறதும் அதனுடைய பொருள். அப்ப நான் இதை எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, காங்கிரஸ் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் தாவேக்காவோடு மிக இணக்கமான ஒரு கூட்டணிக்குள் அவர்கள் சென்று விட்டார்கள். அப்போ காங்கிரஸால நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தாவேக்கா வருது. ஐயுஎம்எல்லையும் விசிகாவையும் 100 விழுக்காடு அப்படியே கடைசி வரை ஆதரவை தருவார்களா, ஒருவேளை கொள்கை சித்தாந்த ரீதியில் சிறு மாற்றத்தை எடுத்தால் ஆதரவை விலக்கிக் கொள்வார்களோ என்ற அச்சம் ஒருவேளை யாருக்கு வந்திருக்கலாம், தாவேக்காவுக்கு வந்திருக்கலாம். மிக குறிப்பாக அவருடைய அச்சம் யார் மீதானதாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன், இடதுசாரிகள் மீதான அச்சம் இருக்கு. இப்போ இந்த 4 எம்எல்ஏக்கள் ஒருவேளை ஆதரவை திரும்ப பெற்றால் இவங்களுக்கு பெரும்பான்மை இருக்காது. இன்னைக்கு தேதிக்கு பெரும்பான்மை இல்லை. அப்போ இந்த பெரும்பான்மை இல்லாத சூழல் உருவாச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஆபத்து. அப்போ நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல இருக்க முடியாது, டெய்லி கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒரு 4ங்கிறத கூட ஒரு 5ஓ 6ஓ எம்எல்ஏ நமக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம சேஃபா நம்ம வந்து என்ன செய்யலாம், கவர்மெண்ட்டை ரன் பண்ணலாம். அப்போ அந்த எம்எல்ஏக்களை எங்கிருந்து இழுப்பது, அதுதான் வந்து நீங்கள் இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்களை ஏற்கனவே 25 எம்எல்ஏக்கள் ஆதரித்தார்கள். அது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் இவங்க வந்து இது யாருடைய ஃபார்முலா, இதுக்கு யார் முன்னோடின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான் முன்னோடி. அருணாச்சல் பிரதேசத்தில் இதை செஞ்சாங்க, மணிப்பூரில் பார்த்தோம், ஏன் கர்நாடகாவில் காங்கிரஸிலிருந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை தங்கள் கட்சியில் சேர்த்து அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி பாஜக தங்களோடு இணைத்து கொண்டு தேர்தலை சந்திச்சது. அருணாச்சல பிரதேசத்தில் பாஜகவுக்கு வெற்றி சுத்தமா இல்லை, அங்கே ஆட்சி அமைக்க வேண்டியது நியாயமா காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் தன் பக்கம் வந்து இழுத்து ஒரு பெரும் குதிரை பேரத்தை நடத்தி அவங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தில் மக்கள் முடிவுகளுக்கு எதிராக ஜனநாயக விரோதமாக அங்கே பாஜக ஆட்சி அமைத்தது. அதே ஃபார்முலாவை காங்கிரஸுக்கு பாஜக என்ன செய்ததோ அந்த ஃபார்முலாவை இன்றைக்கு வந்து அஇஅதிமுகவிற்கு தாவேகா செய்கிறது. இது வந்து ஏற்கத்தக்கதா அப்படிங்கிறத வந்து ஜனநாயக ரீதியாக நான் மக்கள் முடிவுகளுக்கு விடுறேன். எந்த இடத்திலும் இது ஏற்கத்தக்கதல்ல, இது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு புள்ளியிலேருந்தே நான் தொடங்குறேன். இப்போ நீங்க சொல்லக்கூடிய விசிகாவோ இல்லை குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அதிமுக தாவேகா பக்கம் வந்தால் எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்றதுல ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ அதையும் மீறி அந்த எதிர்ப்பையும் மீறி தாவேகா எம்எல்ஏக்களை தொடர்ந்து சேர்க்கிறார்கள் அப்படின்னா வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தாவேகாவும் ஒருவேளை வந்துட்டாங்களோ அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அதுதான். இப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடும் என்ன சொன்னாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை எதையும் பெறக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நிபந்தனையா இருந்துச்சு. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை அவர்கள் பெற்றார்கள். இன்னும் சொல்ல போனா அமமுக எம்எல்ஏவே இன்னைக்கு வந்து இங்க வந்துட்டாரு. திரு டிடி தினகரன் அவர்களும் அவர் கட்சியை விட்டு விலகிட்டார். ரைட். பட் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவா இப்ப என்ன ஆயிடும்னா அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல, அவர் வந்து சுயேட்சை எம்எல்ஏ ஆயிட்டார்ல அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருது. இப்ப அதிமுகவில் இருந்தே அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு 32 பேர் ஆதரிச்சாங்கன்னு வைங்க, கட்சித்தாவல் தடை சட்டத்தில் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ அப்படி அதிமுகவினுடைய ஒரு பிரிவையோ அல்லது முழுமையான அதிமுக ஆதரவையோ நீங்க வாங்கக்கூடாது. அதிமுக இருந்து அவங்க வந்துட்டாங்கல்ல, அவங்க தான் தாவேக்கால சேர்ந்துட்டாங்கல்ல. இப்போ இடைத்தேர்தல் வரும்போது அவங்க இடைத்தேர்தலில் நின்று அவங்க எந்த எம்எல்ஏவா மாறிடுவாங்க, தாவேக்கா எம்எல்ஏவா மாறிடுவாங்க. இப்போ நாங்கள் அதிமுக ஆதரவே வாங்கலையே, இப்போ தாவேக்கா ஆதரவு தானே வாங்கியிருக்கிறோம். அப்போ இது இப்படி காட்டுற கணக்கு, இப்படி காட்டிட்டா இப்போ நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க சார்? அதிமுக எம்எல்ஏவாகவே இருந்து எங்களை ஆதரிச்சாதானே நீங்கள் எதிர்ப்பீங்க, நாங்கள் தான் ரிசைன் பண்ண சொல்லிட்டோமே அப்படிங்கிற இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு போக்கு தான் இது. இது உள்ளபடியே இது வந்து விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் தான் இது குறித்து என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். ஏன்னா அவங்க வைத்த கண்டிஷனுக்கு முரணாக விஜய் நடக்கிறார் சார். இன்னும் நான் எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப எளிமையா. எல்லா கட்சிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் இவங்க எல்லோரும் ஒரு ஒற்றை புள்ளியில் வந்து நின்னாங்க. என்ன ஒற்றை புள்ளியில்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயக படுகொலை நடந்து விடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது. அப்போ ஜனநாயக படுகொலை நடந்துடக்கூடாதுங்கிற கோணத்துல ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நகர்றாங்க.
வெல் அண்ட் குட், அது அவருடைய ஜனநாயக உரிமை. ஆனால் நீங்கள் இப்படி எடுங்க, இப்போ அஇஅதிமுக என்ற ஒரு கட்சியை உடைத்து அந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து நீங்கள் உங்கள் பக்கம் இழுக்க நினைப்பீர்கள் என்று சொன்னால் இது ஜனநாயக படுகொலையா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இயல்பாக எழுகிறது. இப்போ ஒரு பேச்சு எழுந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் கண்டிச்சாங்க. அது குறித்து பல்வேறு முரண்பட்ட தகவல்கள். ஒரு நேரம் அவங்களே மறுக்கிறாங்க, ஒரு நேரம் இல்லைங்கிறாங்க. என்ன பேச்சு? அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான சூழலை பேசினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. அதை யார் சொன்னா? பேபி அவர்கள் முதல்ல சொன்னார். அப்ப அதே பேபி மறுத்தார். எழுச்சி தமிழர் சொன்னார். அதன் பிறகு எழுச்சி தமிழரும் அதை மறுத்தார். சிலர் சொன்னாங்க, சிலர் மறுக்கிறாங்க. இப்ப என்னோட கேள்வி, அது ஜனநாயக படுகொலையா இல்லையா? அப்படி ஒண்ணு நடந்திருந்தா, அப்படி ஒரு பேச்சு நடந்திருந்தா அதுல காங்கிரஸுடைய நிலைப்பாடு ஜனநாயக படுகொலை அப்படிங்கறதான் காங்கிரஸுடைய நிலைப்பாடு. அது ஜனநாயக படுகொலை என்பது உண்மை என்றால் இதுவும் ஜனநாயக படுகொலை தான் என்னுடைய பார்வை. இது பிரச்சனை இல்லை, இதை ஏற்றுக்கலாம்னா அதை ஏன் எதிர்த்தீங்க? ரொம்ப எளிமையான கேள்வி. ஒன்று, அதுவும் ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது தான் சரி. ஆனா எங்கேயுமே ஒரு இதுவும் ஜனநாயக படுகொலை என்பதுதான் சரி. ஆனா எங்கேயுமே ஒரு நிலைத்தன்மை இல்லை. இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் கூட, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது, ஆளுநருடைய செயல்பாடுகள் தமிழக அரசியல்ல எந்த இடையூறும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் கம்யூனிஸ்ட் விசிகாவினுடைய முடிவு. அதன் அடிப்படையில் தான் இவங்க ஆதரவும் தெரிவித்தார்கள். வெளியிலிருந்து ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய விசிகா ஒரு கட்டத்தில் அமைச்சரவை உள்ள செல்றாங்க அப்படின்னா திட்டவட்டமாக அது அந்த அரசுக்குள்ள நுழைவதற்கான ஒரு முழுமையான முயற்சி அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ எந்த அடிப்படையில்? ஏற்கனவே ஒரு அரசுக்கு பெரும்பான்மை பூர்த்தி செய்து விட்டார்கள். இன்னும் 6 மாதத்திற்கு இந்த அரசுக்கு எந்த இடையூறும் இல்லை தெரிந்ததற்கு பிறகும் விசிகா அமைச்சரவைக்குள் செல்வதற்கான காரணம் என்னென்ற ஒரு கேள்வியிலிருந்தால் இந்த புள்ளியை தொடங்குது. அது அந்தந்த கட்சிகளுடைய உரிமை. அந்தந்த கட்சி தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எல்லா கட்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்குது. அது அரசியல் ரீதியா முன்னுக்கு பின் முரணா இருக்குல்ல. முதலில் சொல்லக்கூடிய ஒரு காரணமும் அதற்கு பிறகு அதே கட்சியினுடைய செயல்பாடும் முரணா இருக்கு. இன்றைக்கு அரசியலில் விவாத பொருளாகி இருக்கிறது. நிச்சயமா விவாத பொருளாகி இருக்கிறது. அந்த விவாத பொருளுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் விசிகாவிற்கு இருக்கிறது. ஆனால் அது விவாத பொருள் ஆயிருக்குங்கிறது உண்மை. ஆனால் அது அவங்களுடைய பார்வையில எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா நான் சொல்ல வர்றது, இது எல்லாவற்றையும் தாண்டி ரெண்டு, எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக ஒன்று சொல்லிடுறேன், சித்தாந்த பலம் இருந்தால் இது நடக்காது. ஒன்று, வலிமையான தலைமை இருந்தாலும் இது நடக்காது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வெளியில நீக்கியதனுடைய விளைவு, திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் நீங்க வேண்டாம், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நீங்க வேண்டாம், திரு ஓபிஎஸ் அவர்கள் நீங்க வேண்டாம் என்று எல்லோரையும் ஏற்க மறுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நீங்க வேண்டாம்னு ஒரு குரூப் சொல்லுது. இதுவும் ஒரு சிக்கல், இதையும் கவனிக்கணும். அப்போ நீங்க எல்லாரும் ஒன்றுபட்டு நின்று இருந்தால், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்றாருல, நீங்க எல்லாம் துரோகிகள்னு. சரி, அன்னைக்கு நீங்க சசிகலா அம்மையாருக்கு செஞ்சது என்ன? அன்னைக்கு நீங்க டிடி தினகரனுக்கு செஞ்சது என்ன? அன்னைக்கு நீங்க ஓபிஎஸ்க்கு செஞ்சது என்ன? இதெல்லாம் எல்லா தொலைக்காட்சிகளையும் தொடர்ச்சியாக இப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்க எதிர்கொள்ள வேண்டி வரீங்க. அப்போ ஒரு துரோகம் இங்க அதிமுக ஜெயலலிதா மேடம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு தொடர்ச்சியாக பரஸ்பர துரோகங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன. அதனுடைய ஒரு நீட்சியாகவும் இதை பார்க்கலாம். ஜனநாயகத்திற்கு இவர்கள் செய்யக்கூடிய துரோகமாகவும் இதை பார்க்கலாம். சித்தாந்த பலமில்லாததன் காரணமாகவும் இதை பார்க்கலாம். சரி, அப்துல் ரஹ்மான், காங்கிரஸ் கட்சியினுடைய தொடக்க காலம் தாவேக்காவில் இணைந்த போது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இன்னமும் அதே நிலைப்பாட்டில் தொடர்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. அதே நிலைப்பாட்டில் தொடர்கிறது என்றால் அதிமுக, இன்னும் சொல்ல போனால் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்த எம்எல்ஏக்கள் தாவேக்கா பக்கம் வருவதை காங்கிரஸ் கட்சி அனுமதிக்கிறதா? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வியை பார்த்தீங்கன்னா, என்டிஏ பக்கம் இருந்த எம்எல்ஏக்களை தாவேக்கா கூட்டணிக்கு வருவதை காங்கிரஸ் அனுமதிக்குதான்னு கேட்கிட்டீங்க. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் வரல. எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. எம்எல்ஏக்கள் கீழே உள்ள மாடியில் தலைப்பு அப்படி தான் போட்டிருந்தாங்க. கீழே ராஜினாமா, மேலே ஆதவர்ஜனா அவர்களுடன் சந்திப்பு அப்படின்னு தான் இருக்கு. ஸோ எப்போ எம்எல்ஏ பதவி அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்களோ அப்பவே அவங்க எக்ஸ் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. சரி, நான் உங்களுடைய ஒரு சாதாரண உறுப்பினர் ஒரே ஒரு சின்ன விளக்கம், நான் உங்களுடைய பதிலுக்கு வரேன். 2:40க்கு சபாநாயகரை சந்தித்து தங்களுடைய ராஜினாமா கடிதங்களை வழங்குகிறார்கள். 2:55 மணிக்கு மேல் தளத்திற்கு போய் ஆதவர்ஜுனாவை சந்தித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு அமைச்சரும் சந்திப்பது ஒரு வழக்கமான விஷயம். ஆனால் ராஜினாமா கடிதத்தை வழங்கிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய முக்கிய தலைவரை சந்திப்பது மட்டுமல்ல, அந்த கட்சியில் இணைந்ததற்கான அடையாள அட்டையையும் பெற்றுக்கொள்கிறார்கள். சரியா 1 மணி நேரம் 5 நிமிடங்களுக்கு பிறகுதான் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிற வரைக்கும் அவர்கள் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தான். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எப்படி நீங்க தாவேக்காவில் ஒரு உறுப்பினர் அட்டையை கொடுப்பீங்க? அப்போ அவங்க தாவேக்கா எம்எல்ஏக்கள் தானே, என்டிஏ எம்எல்ஏக்கள் தானே, சரிதானே? சொல்லுங்க. இல்லை, நீங்கள் சொல்றது என்னன்னா,
சபாநாயகர் அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பே அவங்கள வந்து நீங்க வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்றீங்க. சபாநாயகர் அவர் வந்து டிவியில சொல்றதுக்கு வேணா நேரம் ஆயிருக்கலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து அவங்க அறிவிப்பை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் தெரியும். சரி, சபாநாயகர்கிட்ட இல்லைனா சபாநாயகர்கிட்ட கொடுத்ததுலேருந்து ஆதவர்ஜுனாவை சந்திப்பதற்கு ஒரு 15 நிமிடங்கள் தான். 15 நிமிடங்களுக்குள்ளாக அரசாணை தயார் செய்து ஒரு சீல் வைத்து சபாநாயகர் கையொப்பமிடுறது அவ்வளோ அவசரமா ஒரு வேலை நடக்குதா தமிழக அரசாங்கத்துல? இல்ல அப்படி இல்ல சார், அவ்வளவு அவசரமா நடக்கணும் அவசியம் இல்ல. அவங்க விருப்பப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏற்பாடு செய்யப்பட்ட கோப்புகள்ல கையெழுத்திட்டு விட்டார். அப்படி அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட ஒரு எம்எல்ஏ வந்து லெட்டர் கொடுக்குறப்ப நீங்க எழுதி எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு சபாநாயகர். அடிச்சு அப்படி இல்ல, அவங்க எழுதி கைப்பட கொடுக்குறாங்க. அவர் கையெழுத்து போட்டு அது வேணும் வேணான்றது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்குது. அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை வேணான்றாங்க. அவங்க அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. ஏற்கனவே திமுக ஆட்சி இருந்துச்சு, எங்களுடைய தொகுதிக்கு நாங்க நினைச்சதை செய்ய முடியல. இப்பவும் இப்படி ஒரு ஆட்சி இருந்தா எங்களுடைய மக்களுக்கு நாங்க நன்மை செய்ய முடியாது. அந்த காரணத்தை காட்டி நாங்க ராஜினாமா செய்கிறோம். தாவேக்கா எதுவும் எங்களுடைய தொகுதிகளுக்கு செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வந்துரும். இல்ல செய்ய மாட்டாங்கன்னு அப்படி சொல்ல முடியாது. அப்படி நம்ம பண்ண முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பதில் அப்படிதான் இருக்கு. அப்படி இல்ல சார், அப்படி கிடையாது. வெறும் அதை மட்டும் காரணமாக எடுத்துக்க கூடாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் அதுல வந்து மிக முக்கியமான காரணம். அந்த காரணத்தை நீங்க சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து முன்னாள் முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்களும் வந்து இதே அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து வந்து முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். இல்ல தேர்தலுக்கு முன்பு செல்லும் போது ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறக்கூடியது ஒரு நிகழ்வான ஒரு இல்ல. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்தாங்க. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 21 நாட்களுக்குள்ளாக நீங்கள் செல்வதற்கான காரணம் என்னன்னு தான் இங்க ரொம்ப அழுத்தமா ஏற்படுது. நீங்க சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ இல்ல வேறு யாருமோ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 4.5 வருடங்கள் ஒரு கட்சியில பயணித்ததற்கு பிறகாக திமுகவில் ஐக்கியமாகிறார்கள். ஆனா தேர்தலுடைய முடிவுகள் முடிந்து வாக்காளர்களுக்கு இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பது கூட மனதில் இல்லாத நேரத்துல 21 நாட்கள்ல நீங்க ராஜினாமா செய்வதற்கான தேவை என்ன வந்து? இந்த 21 நாட்கள்ல இதற்கு முன்பு திமுக ஒரு அமைச்சர் ஒரு அரசாங்கம் அமைந்தது. அப்போது இது போன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை எதுவும் தமிழக அரசில் நிலவிச்சானா? அப்படி இல்லை. அவங்க கிளியர் கட்டா 133 ஜெயிச்சிருந்தாங்க, 125 அதிகாரப்பூர்வமா அவங்களே வெற்றி பெற்றிருந்தாங்க. இத மாதிரியான ஒரு சூழல் கிடையாது. தற்போது இந்த 21 நாட்கள்ல தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றதை நீங்க ரொம்ப தெளிவா பாக்குறீங்க. ஏன் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து எடப்பாடி அவர்களை முதல்வராக்குவதாக ஒரு செய்தி வரவில்லையா? ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குவதாக ஒரு செய்தி வரவில்லையா? அது அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து பொதுவெளியில வந்து சொல்லிடுங்களா? ஸோ எண்ணற்ற அடுத்தடுத்து தினம் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த எம்எல்ஏக்கள் தைரியமாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வேணாம், இதற்கு முன்பு இந்த கட்சியில பயணிக்க வேண்டாம், இந்த கட்சியின் பயணிப்பதன் மூலமாக நம்மளுடைய மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. இவர்களே வந்து முதல்ல வந்து எடப்பாடி அவர்களே ஒரு அணியில் இருக்கிறாரா, இல்ல 2 அணியில் இருக்காரா, சிவி சண்முகம் அணிக்கு போவதா, இல்ல எடப்பாடி அணிக்கு போவதா, இல்ல இவங்க 2 பேரும் சொல்றதை கேட்காம பாஜக சொல்றதை கேட்பாதான்னு அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். குறிப்பிட்ட 4 பேரும் ராஜினாமா கடிதத்தை அளித்த 4 பேரும் எடப்பாடி அணியிலிருந்து சிவி சண்முகம் தலைமையிலான அணியிலிருந்து தான் தாவேகா பக்கம் சென்றிருக்கிறாங்க. இப்ப இதுதான் விஷயம். எடப்பாடி தலைவரா, சிவி சண்முகம் தலைவரா, யார் இந்த கட்சிக்கு தலைவர், யாருடைய தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு நடப்பது என்பதை நீங்களே இப்ப சொல்றீங்க. யாரு தலைவர், யாரு சொல்றதை கேட்கறது, சட்டமன்ற கொறடா சொல்றதை கேட்கறதா, இல்ல சிவி சண்முகம் அண்ணன் சொல்றதை கேட்கறதான்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். இந்த வண்டியை இப்படியே ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாதுங்க. எதுக்கு நமக்கு வம்பு, இவங்க பின்னாடி இருக்கு நம்ம தலையெழுத்தா, வேணாப்பா அந்த எம்எல்ஏ பதவியே வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு நன்மையை செய்வோம்னு சொல்லி ஒரு பணியில சேர்ந்து சேர்றாங்க. சொல்லுங்க. கர்நாடகாவிலும் அருணாச்சல பிரதேசத்திலும் மணிப்பூரிலும் பாஜக இதைத்தான் செய்தது. செய்தபோது காங்கிரஸ் சார்பில் இதே கோபத்தோடு கேள்வி வைக்கப்பட்டு நானும் அதை கண்டிச்சிருக்கிறேன். கேள்வி வைத்த போது பாஜகவை சார்ந்த செய்தி தொடர்பாளர்கள், பாஜக தலைவர்கள் இன்றைக்கு தோழர் என்ன வாதம் வைக்கிறாரோ அதே வாதத்தை வைத்தார்கள். அவர்களுக்கு காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து பாஜகவை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களாக விரும்பி வந்து இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ராஜினாமா செய்து தான் நினைக்கிறார்கள். இதில் என்ன தவறு என்று கேட்டார்கள். அதையும் நீங்க காங்கிரஸ் கண்டிச்சாங்க. இப்ப நீங்க அதையும் நியாயப்படுத்துவீங்களா? அன்னைக்கு அதை கண்டிச்சீங்களே, அதற்கும் இதற்கும் 6 வித்தியாசம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா காங்கிரஸ்? எனக்கு தெரியல. அண்ணா உண்மையாக தான் சொன்னாங்க. அருணாச்சலத்தில் நடந்தது, கர்நாடகாவில் நடந்ததுன்னு. அண்ணனுக்கு அண்ணா ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். கோவா, மணிப்பூர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். அருணாச்சலத்தில் பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருந்தாங்க. பெரும்பான்மையே அவர்களுக்கு கிடையாது. அப்போது நடத்தியது குதிரை பேரம். கர்நாடகாவில் 104 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. 113 வேணும். அவங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது. ஆனா 10 1 2 கர்நாடகால 104, 113 தேவை, 104. இங்க 118 தேவை, 107. இல்ல நீங்க இங்க 11 சீட்டு தேவை.
இல்ல அங்க எத்தனை சீட்டு தேவை? அந்த சொல்ல வர கருத்தை நான் முழுமையா சொல்லிடுறேன். 104 பெரும்பான்மை இல்ல. ஆனா 104 உள்ள அரசாங்கத்தை பதவியேற்க அனுமதித்த ஆளுநர் பெரும்பான்மையை அதுக்கப்புறம் நிரூபிங்கன்னாரு. ஓகேங்களா? இதே தான் மணிப்பூர்ல நடந்துச்சு. மணிப்பூர்லயும் 28 காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு, 21 தான் பாஜக ஜெயிச்சிருந்துச்சு. ஆனா 28 ஜெயிச்ச காங்கிரஸை அவர்கள் அழைக்கவில்லை, 21 வெற்றி பெற்றிருந்த பாஜகவை அழைத்து ஃப்ளோர் டெஸ்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆளுநருக்குள்ள போகிறோம்ல, நான் கேட்கறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இதே போல தனிப்பெரும்பான்மை பாஜகவிற்கு இல்லாத போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து பாஜக தண்ணில் நினைத்துக் கொண்டதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல நான் முதல்ல உங்களுக்கு விஷயத்தை கிளியரா சொல்லிடுறேன். கர்நாடகா நடந்தது கரெக்டா நீங்க சொல்லணும்ல. கர்நாடகாவில் பாஜக 104, காங்கிரஸ் 80, ஜனதா தளம் 37. நாங்கள் ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய குமாரசாமி அவர்கள் ஐயாவை வந்து நீங்க முதலமைச்சராக பாஜக எக்காரணத்தை கொண்டும் ஆட்சியில் வரக்கூடாதுன்றதுக்காக. ஏன் பாஜக குமாரசாமி இல்ல தேர்தலுக்கு முன்பாக குமாரசாமி கூட்டணியா எதிர்ப்பா? இல்ல எதிர்க்க முன்னாடி கூட்டணி கிடையாது. கூட்டணி கிடையாது. அப்ப தேர்தலுக்கு பிறகு நீங்க குமாரசாமியோட கூட்டணி வைக்கலாம், அது தப்பு இல்ல. அப்படி கிடையாது. ஏன்னா நாங்க பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில தான் ஒன்றிணைறோம். அந்த புள்ளி தான் நாங்க ஒன்றிணைறோம். திருப்பி கேட்கிறேன் சார், அது எனக்கு என்னுடைய கேள்வி வேற ஒண்ணுமே இல்ல. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தார்களே, அதை எதிர்க்கிறீர்கள்? இல்ல ரொம்ப எங்களுடைய கட்சியின் சார்பாக ஒரு எம்எல்ஏ எங்களுடைய சின்னத்தில் போட்டியிட்டு அவர்கள் ராஜினாமா செய்து இன்னொரு கட்சியில் இணைந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் எதிர்க்க தான் செய்வோம். ஆதரிக்க மாட்டோம். அவங்க கட்சியில இருந்து யாராவது போனா ஆதரிக்க மாட்டோம், அதிமுக கலந்து போனா ஆதரிப்போம். ஏனென்றால் அதிமுக பாஜகவுடைய பி டீமாக தமிழகத்தில் செயல்படுகிறது. ஏன்னா அதிமுகன்றது பாஜகவோட பி டீம் தானே. இல்ல ஜனநாயக படுகொலை என்று வந்துட்டா நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு வாரத்துக்கு நாளைக்கு காங்கிரஸுக்கு இதே மாதிரி தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, பாஜகவிலிருந்து 10 பேர் ராஜினாமா செஞ்சு காங்கிரஸ்ல இணைஞ்சாலும் தப்பு தான். பாஜக எதிர்ப்பு என்பது வேறு, அது சித்தாந்த எதிர்ப்பு. இது வந்து பாஜகவுக்கு செஞ்சா மட்டும்தான் தப்பு, மற்றவங்களுக்கு செஞ்சா சரிங்கிற கருத்தை சொல்லிடுறேன் தலைவர். அதாவது தாவேக அரசுக்கு போதுமான பெரும்பான்மை 120 என்பது ஏற்கனவே கிடைத்து விட்டது. அண்ணன் சொன்ன மற்ற மாநிலங்கள் எல்லாத்திலையும் பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு இது போன்ற சூழல்கள்ல ஈடுபட்டதாக சொல்றாங்க. அதுதான் உண்மை. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தாவேக என்பது 120 பெரும்பான்மை என்பது கிடைத்து விட்டது. இல்ல செந்தில் சார் கேக்குறது 120க்கு முன்பு அந்த பெரும்பான்மை இல்லாத நிலையில தான். ஒரு நிமிஷம் அகைன் நான் திருப்பி சொல்றேன். இப்பதான் பாருங்க, பெரும்பான்மை இல்லாதவங்க செஞ்சாலே தப்பு, இங்க பெரும்பான்மை இருக்க ஏன் செய்றீங்க? செஞ்சதுக்கான கரெக்ட்டா பெரும்பான்மை இல்லாதவங்க செஞ்சாலே தப்பு, இங்கதான் இருக்குது. அப்புறம் ஏன் செய்றீங்க? சரி ஓகே, பதில் முடிங்க. நான் போறேன். சோமு சார் பதில் முடிங்க. ஆமா, இப்ப அண்ணன் சொன்னதுல வந்து பெரும்பான்மை இருப்பவர்கள் செய்தால் தவறு, பெரும்பான்மை இல்லாதவர்கள் யார் செஞ்சாலும் தவறு. இப்ப அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தாங்களாக விருப்பப்பட்டு ராஜினாமா செய்ததற்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்படிதான் சார் ராஜினாமா பண்ணாங்க. பொறுப்பேற்க முடியும். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்படிதான் ராஜினாமா பண்ணாங்க. இல்ல கர்நாடகா விவகாரங்கள் திரு செந்தில் சொல்றது போல கர்நாடகா விவகாரங்களையும் யார் வலுக்கட்டாயமா இல்லையே, பாஜக சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். அவர்களாக விரும்பி வந்து எங்களுடைய ராஜினாமா செஞ்ச எம்எல்ஏக்கள் தான் சொன்னாங்க. இல்ல பாஜகவை பொறுத்தவரைக்கும் கர்நாடகா என்பது அவர்களுடைய முதல் மாநிலம் கிடையாது. அவர்கள் அந்த ஆபரேஷனை அதற்கு முன்பு வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச அருணாச்சலத்தில் செய்து காட்டி விட்டார்கள். ஏற்கறீங்களா இல்லையா? அந்த நிலைப்பாட்டை ஏற்கறீங்களா இல்லையா? இந்த கட்சியின் இல்ல சார், எந்த ஒரு கட்சியிலும் செய்யக்கூடாது. பாஜக அதை கையாளும் விதமே வேற. தாவேக அதை பண்ணல. லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். மரியாதைக்குரிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற வாயிலில் ஒரு எம்பியை பார்க்கிறார். அந்த எம்பி இன்னைக்கு பாஜக சேர்ந்து அமைச்சராயிட்டார். அவர் எப்படி கூட்டார் தெரியுமா? ஆங்கிலத்தில் ஒரு கூட்டம், நான் தமிழ்ல சொல்றேன், துரோகி நண்பா இங்க வாங்க அப்படிங்கிறாரு. நானும் பார்த்தேன். அவர் நீங்க இந்தியாவுக்கே துரோகின்னு சொன்னார், ஏன் அவரை துரோகி நண்பான்னு கூப்பிட்டீங்க? அவ்வளவுதான். சரி சோமு சார், முதல்ல இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா அந்த குதிரைங்கிறது வந்து வந்தேரி, நம்ம பூர்வீக விலங்கு இல்லை. நமக்கு வந்து என்னன்னா பட்டினப்பாளையில் வந்து அழகான ஒரு வார்த்தை இருக்கு, நீரின் வந்த நிமிரிப்பறி புறவியும், கடலில் வந்து இறங்குது. அதனால் நம்ம இன்னமும் வந்து எல்லா ஊடகங்களுமே மாட்டுப்பேரம் அப்படின்னு வச்சு, இதுதான் நம்மளுடைய ஒரு இது. பேர்ல தவறு கண்டுபிடிக்கிறீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த ஒரு கட்சி சார்பாக வென்று இன்னொரு அணிக்கு போகிறத பற்றி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இது 1952 இந்தியாவுடைய முதல் பொது தேர்தலே நடந்துருச்சு. அப்போ வந்து 2 கட்சிக்கு வந்து திமுக, அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவராக இருந்த திமுக ஆதரவு கொடுத்தது. அந்த தேர்தலில் அவங்க போட்டியிடலை. என்னன்னா காமன்வெல்த்துக்கும் உழைப்பாளர் கட்சி 2த்துக்கும் ஆதரவு கொடுத்து போய் பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. சட்டப்படியான கூட்டணி இல்லை, தார்மீக ரீதியான கூட்டணி. ஒரு எம்எல்ஏ கூட, வேட்பாளர் கூட திமுக நிற்கல. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜகோபாலாச்சாரி அவர் பெரிய அரசியல் சாணக்கியத்தனம்ல அவர் ஆள் தூக்கிட்டார்.
அப்படி போயிட்டாங்க. ஆக அந்த முதல் தேர்தலே திமுகவுக்கு இந்த மாதிரி இழந்த ஒரு அனுபவம் உண்டு. ஒன்று அதுக்கு எதிர்மாறான ஒரு அனுபவம் பார்த்தோம்னா 1998 பாஜகவை எதிர்த்து தான் களம் கண்டுச்சு திமுக. ஆனால் அடுத்த வருஷமே பாஜகவுடைய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரிச்சு வாக்களிச்சு. எதிர்த்து பேசி வாக்கு வாங்கிட்டு அங்கே கேட்டால் அவங்க சொன்னாங்க என்னன்னா, இது ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாது, இன்றைக்கி என்னென்ன மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வருதோ அது மாதிரி கவிழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் அவங்க இது பண்ணாங்க. அடுத்தது நேரடியாகவும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. திரு சோமு சார், இப்போ என்னுடைய கேள்வி, இப்போ நீங்கள் சொல்லும் போது பாஜக, காங்கிரஸ், இன்க்ளூடிங் திமுக முதற்கொண்டு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் தாவேகா இவர்கள் எல்லாத்திற்கும் மாற்றுக் கட்சின்னு சொல்லி தானே மக்கள் மத்தியில் வாக்குகளை வாங்கினாங்க. அந்த மாற்றுக் கட்சி அப்படின்றதுக்கு என்னதான் அர்த்தம்? இதெல்லாம் மாற்றா நாங்கள் ஒரு தாவேகா கட்சி உள்ள வருகிறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் விஜய் கடைசி தேர்தல் பரப்புரை வரைக்கும் கேட்டார். அந்த மாற்று தான் என்ன? இதுதான் உங்க மாற்றா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப சொல்லுவோம் தெரியுமா, சத்தியம் அப்படின்னா ரொம்ப நம்புவோம். உண்மையிலே பொய் சத்தியம் பண்ணிட்டு ஆபத்தாயிரம் போல இருக்கு, கண்ணு போயிரும். அப்போ மனசுக்குள்ள போட்டுட்டு சத்தியம் போ, நாளைக்கு சினிமாவுக்கு சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட மனசுல பண்ணிட்டு அசத்தியம் அப்படின்னா பாதிக்க. அது மாதிரி நீங்க ஏன் மாற்று நினைக்கிறீங்க, பிராக்கெட்ல போட்டுங்க, மாற்று. இப்ப கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே அப்படித்தானே சொல்லுது. இப்போ உலகத்திலேயே ஒரு புனிதமான கட்சி நாங்க வந்தோடனே பாலாறும் தேனாரும் ஓடும் நிறைய. இப்போ தாவேக வந்தோடனே பல மாற்றங்கள் வந்திருக்குல்ல. இப்போ பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் முன்னாடி உட்காந்து ஓட்டுறாரு, சாலையில இடதுபுறம் போறாங்க. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்ங்கிறது தான் எல்லா ஆட்சியிலையும் அதுதான் அவங்க சொல்லிக்கிறது. அப்படியே இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எதிர்கட்சியா ஆன உடனே அந்த செகண்ட்லேயே நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். இந்த எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சி ஆன உடனே அந்த செகண்ட்லேயே சட்டம் ஒழுங்குலாம் சரியாயிரும். அந்த ஒரு மாயம் இந்திய ஜனநாயகத்துக்கு மட்டுமே உண்டு, வேற எங்கேயுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதனால இவங்கள்ட்ட ஒரு பெருசாக எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இன்னொருது, இப்போ மத்திய பிரதேசத்தில், கர்நாடகாலையும் இந்த மாதிரி நடந்திருக்கு, கொத்தா பாஜகவுக்கு போயிட்டு. அதே போல் இமாச்சல் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எம்பி தேர்தலில் கட்சி அதான் அந்த அணி மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேர். அப்போ காங்கிரஸ் ரொம்ப அதை வன்மையாக கண்டிச்சிச்சு. அந்த மாதிரி அதெல்லாம் சரி. எனக்கு ஆனால் ஒரு புள்ளி நம்ம தொடங்கலாம். இப்போ தாவேகாவுக்கு பெரும்பான்மை இருக்கு இந்த அரசுல. திரு செந்தில் முன்பு குறிப்பிட்டது போல கூட ஆளுநருடைய இடையூறு இந்த மாநிலத்திற்கு வந்துவிடக்கூடாது, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் கூட தாவேகா அரசுக்கு ஆதரவு வழங்கினார்கள். அடுத்த 6 மாசத்துக்கு தாவேகா அரசுக்கு எந்த இடையூறும் இல்லாத போதும் எதற்காக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகா தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறது அப்படின்றத கேள்வி. இந்த புள்ளிக்கான காரணம் என்ன? இப்போ சிபிஐ சிபிஎம் ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் கொள்கை கோட்பாடு எல்லாம் பேசக்கூடிய கட்சிகள். அவங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது சுயநலத்தை தாண்டி ஒரு பொதுநல நோக்கோட இருக்கும். அப்ப இவங்களுடைய செயல்பாட்டுக்கு அது எந்த விதத்தில் இருக்கும், இல்லை எந்த விதத்தில் தடையா இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சரி, அப்ப இவங்க இல்லாமலேயே இப்போ ஒரு இது தவிர இது காம்போ. இது காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம் எல்லாம் காம்போ, 5 கட்சி காம்போ சேர்ந்தோன்னு. ஆனா இப்போ ஏடிஎம்கேலேருந்து ஒரு பேக்கேஜாக வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடும். இப்போ இந்த அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா 2 முக்கிய தாவேகா ஒரு தனி பெரும்பான்மையை தனக்காக உருவாக்க தொடங்கி விட்டாங்க. இவங்களுடைய 2 அந்த அமைச்சர்களுடைய 2 சந்திப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது தெரியும். உதாரணமா சுருக்கமா இப்போ ஒரு அமைச்சர் பார்த்தா இவர் வைகுண்டராஜன் அவருடைய குடும்பத்தில் ஒருத்தரை சந்திச்சிருக்கிறார் கனிமொழி. இதுல 2 அமைச்சர்கள் சந்திச்சாங்க. ஒன்று இன்னொன்று பார்த்தா அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இந்த போன 2024 காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் பாலியல் புகாருக்கு ஆனார், கார்த்திக் முனுசாமி, அவரை சந்திச்சிருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு இவனா சொல்லலாம். 1000 பேர் வர்றாங்க, எங்களுக்கு எப்படி தெரியும். செங்கோட்டையனுடைய ஒரு சந்திப்பு, ஒரு மோசடி பேர் வழின்னு சொல்லி ஒரு ஆமா. அப்ப அந்த மாதிரி நான் இப்ப எல்லாருமே போய் அமைச்சரை சந்திச்சிட முடியுமா? அது எந்த ஆட்சியிலுமே நடக்காது. அப்ப வர்றவங்களை நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவீங்கல்ல, எப்படி அனுமதிக்கிறீங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த போக்கில் இந்த இது அதே போல இது மட்டும் அதே போல இவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ எல்லாம் மாறி மாறி தான் சொல்றாங்க. இப்ப இந்த விவசாய கடன் நீக்குறது. இந்த போக்குல போகக்கூடிய ஒரு ஆட்சி அதை சிபிஎம் கண்டிச்சிருக்கு. சிபிஎம் உடைய விவசாய எல்லாருமே பெரும்பாலும் கண்டிச்சிருக்கிறாங்க. இல்ல முக்கியமாக சிபிஎம் உடைய பிரிவு கண்டிச்சிருக்கு. அதுக்கு சொல்றேன். சோ இதுக்கெல்லாம் ஆட்டா சிபிஐ சிபிஎம் இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு பதிலாக ஒரு பேக்கேஜா கொண்டு வந்துடலாம், இந்த நாட்டுடைய ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றலாங்கிற உயரிய மாற்று அரசியல்னு சொன்ன தாவேகா ஏமாற்று அரசியலை கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு திரு சோமுடைய வாதமா இருக்கு. திரு இம்ரானுல்லா, தாவேகாவுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. இந்த பெரும்பான்மையை கொடுத்திருப்பவர்கள் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள்,
விசிகாவினுடைய 2 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள்லாம் வழங்கியிருக்காங்க. ஆனால் தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸும் விசிகாவும் இணைந்து விட்டார்கள். இவர்களால் தாவேகாவுடைய ஆட்சிக்கு எந்த பாதகமும் இல்லை. ஆனால் எந்த புள்ளியிலிருந்து கேள்வி எழுகிறது அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்போது வரைக்கும் தாவேகாவிற்கு நாங்கள் வெளியிலிருந்து மட்டும்தான் ஆதரவு, தாவேகாவை நாங்கள் ஆதரிக்கக்கூடிய அதே நேரத்தில் தாவேகா தன்னுடைய தடத்தை மாற்றும் போது எதிர்க்கவும் செய்வோம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே அழுத்தம் திருத்தமாக தினசரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு என்னைக்குமே இந்த ஆட்சிக்கு ஒரு சிக்கல் அப்படின்றதுனால கூட அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பெரும்பான்மைக்கு தாவேகா தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறதா அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து இந்த கேள்வி எழுது. உங்களுடைய பதில் என்ன? அதுதான் உண்மை. அதைத்தான் இப்போ திரு செந்தில்வேலும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் கரெக்ட். கம்யூனிஸ்ட் தான் இப்போ பிரச்சனையே அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வெளியில இருந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்கறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மத்திய அரசு வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணாதான் நான் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தருவேன்னு சொல்றாங்க. அது கடந்த திமுக அரசுல எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்கள் இருமொழி கொள்கையை தான் பின்பற்றுவோம், மும்மொழி கொள்கையை பின்பற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு அதற்காக 2000 கோடி ரூபாய் நீங்கள் தராவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் நீதிமன்றத்தில் சென்று போராடி கொள்கிறோம் என்று சென்று விட்டார்கள். இப்போ நாளைக்கே வந்து இந்த தாவேகா அரசு அதை ஒத்துக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, கம்யூனிஸ்டுகள் அதை எதிர்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம், அது செய்யக்கூடாதுன்னா அப்போ ஒரு கான்ஃபிளிக்ட் உண்டாகும். இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்ட்ல கான்ஃபிளிக்ட்ஸ் உண்டாகும் போது கம்யூனிஸ்ட் என்னைக்கா இருந்தாலும் நாங்க கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிப்போம்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க வந்து ரொம்ப கிளவரா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறிட்டாங்க. டிவிக்கு பவருக்கு வந்த பிறகு அந்த பவரை ரீட்டைன் பண்ணணுங்கிறது அவங்களுடைய பெரிய நோக்கமா இருக்குது. அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. இதுதானே முதல் தேர்தல். 3 வருடத்தில் முன்பு தானே கட்சியை ஆரம்பித்தோம். 3 வருடத்திற்குள் ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டோமே. இவ்வளவு சீக்கிரமாக விஷயங்கள் நடக்கலாமா? முதல் தேர்தலில் நாம் ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவோம், அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வரலாம், அந்த எண்ணமே இல்லை. அங்க வந்து 108 சீட்டு வந்துட்டோம், எப்படியாவது என்ன நடந்தாலும் சரி இந்த ஆட்சியை தக்க வைக்கணும். ஸோ முதல் வேலை அழகாக காங்கிரஸை சேர்த்து கொண்டார்கள். பிறகு விசிகே, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு அமைச்சரவையும் கொடுத்து வைத்துக் கொண்டார்கள். கம்யூனிஸ்ட்களிடமிருந்து வெளியிலிருந்து ஆதரவு பெற்று கான்ஃபிடன்ஸ் மோஷனையும் ஜெயிச்சிட்டாங்க அசெம்பிளியில். ஸோ 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வச்சுட்டு அடுத்த பேக்கப் பிளான் பி வேணும்ல. எப்பவுமே எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே பிளானை நம்பி இருக்க முடியாது. நீங்க நம்பர்ஸ் கம்மியா இருக்குது மற்ற. ஸோ இந்த பிளான் பி தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள். இதுல எக்ஸாக்டா அவங்க நிறைய நம்பர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு அவங்களுக்கு 4 எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து கம்யூனிஸ்ட்னால ஏற்படக்கூடிய இழப்பை சரி கட்டுறதுக்கான நம்பர்ஸ் சரியா இருக்கு இங்க. தேர்ஃபோர் அவங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லயே 25 நபர்கள் இவர்களுக்கு ஆதரவாக கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல ஓட் பண்ணவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் தரப்புல ஒரு மனு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க இன்னொரு மனு கவுண்டர் அப்ளிகேஷன் ஸ்பீக்கர் கிட்ட இருக்கு. ஸ்பீக்கர் டிசைடே பண்ணல. ஆனா 3 எம்எல்ஏக்கள் நேற்று போய் ராஜினாமா கொடுத்தவுடன் உடனே அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேத்து கெசட்லயும் நோட்டிஃபை ஆயிடுது. இல்ல அவரு என்ன அர்த்தம்? இப்போ இன்னைக்கு கொடுத்து இருக்கிற ஒரு எம்எல்ஏவோடது இல்ல இம்ரான் ஒரு புள்ளி வந்து நான் ஒரு கேள்வியை எழுப்புறேன். சபாநாயகர் இதே கேள்வியை செய்தியாளர்கள் கேட்கப்படும் போது ராஜினாமா கடிதம் கொடுக்கக்கூடியது நேரடியாக வழங்குறாங்க. அதன் மீது எனக்கு சில மணி நேரங்களில் என்னுடைய முடிவை நான் எடுக்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரிய மனு மீது எனக்கு நீண்ட நெடிய பார்வைகள் தேவைப்படுது. அதற்கான ஒரு கால அவகாசமும் எனக்கு வேணும். அதுதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம்ன்ற ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். இந்த விளக்கமும் ஏற்கக்கூடிய வகையில் தானே இருக்கு. 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என ஒரு மனு வருது அப்படின்னா அது தொடர்பான சில விசாரணைகளை நடத்த வேண்டிய கட்டாயம் சபாநாயகருக்கு இருக்கும் இல்லையா? இருக்கு. டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் உடனே முடிவு எடுக்க முடியாது. அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கணும், எல்லாமே ரிட்டர்ன்ல நடக்கணும், இனஃப் டைம் கொடுக்கணும், அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்நாள் வரைக்கும் அவர் நோட்டீஸே கொடுக்கல. வாட் ஹேப்பன்ட்? நம்ம
2017 பிப்ரவரியில திரு ஓ பன்னீர்செல்வம் அண்ட் 11 எம்எல்ஏஸ் இதே மாதிரி அவங்களுடைய விப்ப வயலேட் பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துடைய அந்த கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு அகெயின்ஸ்டா ஓட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அப்போ திமுகவை சேர்ந்த திரு சக்கரபாணி அவங்க கட்சி விப் அவரு மனு கொடுக்கிறாரு, திரு ஓபிஎஸ் அண்ட் 11 எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுலயும் ஸ்பீக்கர் அப்போ இருந்த திரு தனபால் அவர்கள் இதே மாதிரி அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன்ல நோட்டீஸ் கூட கொடுக்காம பெண்டிங்ல வைக்கிறாரு. இது பிப்ரவரி நடக்கிறதுக்கு. பட் தினகரன் திரு டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவா செயல்பட்ட 18 எம்எல்ஏக்கள் அவங்க கவர்னரை விப் வயலேட் பண்ணல, அசம்பிளில எந்த ஒரு ஓட்டுக்கு அகெயின்ஸ்டாவும் அவங்க ஓட் பண்ணல, அவங்க பார்ட்டி விப்புக்கு அகெயின்ஸ்டா. பட் கவர்னரை சந்திச்சு ஒரு மனு கொடுக்கறாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை சென்று விட்டது, ஆகையால் நீங்கள் அரசியல் அமைப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள், இவ்வளவுதான் சொல்றாங்க. அந்த ஆட்சியை கவிழுங்க அதெல்லாம் சொல்லல, அரசியல் அமைப்பு சட்டப்படி நடவடிக்கை. அந்த 18 எம்எல்ஏஸ உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணாரு திரு தனபால். அது 2 கேஸும் ஹைகோர்ட்டுக்கு போச்சு. பட் நம்ம பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. 18 எம்எல்ஏக்கள் கேஸ் முதல்ல டிசைட் பண்ணாங்க. அதுல ஸ்பீக்கரோட டெசிஷன் சரிதான் சொல்லி ஹைகோர்ட் டெசிஷன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டிவிஷன் பெஞ்ச்ல ஸ்பிளிட் வந்தது, 3rd ஜட்ஜ் கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் 3rd ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸோட ஒத்து போயிட்டாரு. சோ அது மெஜாரிட்டி டெசிஷன். இல்ல, அந்த விவகாரத்துக்கும் இப்ப தாவேகா அரசு நடக்கக்கூடிய விவகாரத்திற்கும் சரியான தொடர்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ அதிமுக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ராஜினாமா செய்திருக்கக்கூடிய 4 பேருமே எங்களுடைய கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள், ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அவர்கள் மீதான நடவடிக்கை தொடரும், இது முந்தைய தீர்ப்புகள் உறுதி செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு புள்ளியையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ அந்த புள்ளியிலிருந்து பார்க்கும்போது சரியான கோணத்துல பயணித்திரும் இந்த முடிவுகள் அப்படின்னு தானே தெரிய வருது. அதுதான் அதுல என்னன்னா 2019 கர்நாடகால இதே மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் இஷ்யூ வரும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது ஒரு கேஸ். அப்போ இருந்த தலைமை நீதியரசர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா NV ரமணா, அதுக்கு அடுத்து தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா, இவங்க எல்லாம் அடங்கிய பெஞ்ச் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும் அப்படின்னு வரும்போது ஒரு எம்எல்ஏ ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க, ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணும்போது ஸ்பீக்கர் 2 விஷயங்களை தான் பார்க்கணும். ஒண்ணு, அது வாலண்டரியா கொடுக்கப்பட்டது, 2வது அது ஜென்யூனா அப்படிங்கிறது. இந்த 2 விஷயத்தை தவிர அவர் வேற எதையும் பார்க்க வேண்டாம். அது பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆனார்னா கொடுத்துடலாம். அதனாலதான் இப்ப நாம பார்த்தோம், திரு JCD பிரபாகர் டைப் படிச்ச லெட்டரை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீங்க கைப்பட எழுதி கொடுங்க, அது வாலண்டரியான்னு நான் அது மூலமா கன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணிருக்காரு. சோ இது ஒரு பக்கம். சரி, அதே ஜட்ஜ்மெண்ட்ல தான் இன்னொரு பத்தியில என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் இருக்கும்போது ரெசிக்னேஷன் கொடுத்தாலும் அந்த ப்ரொசீடிங்ஸ் கண்டினியூ ஆகலாம். ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான அதற்கான ஒரு தண்டனைன்னு இல்லை, அதோடைய ரெப்பர்கஷன்ஸ் வேற. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, மினிஸ்டரா இருக்க முடியாது, இது போல பிரச்சனை. ஒரு முக்கியமான புள்ளியில இருந்து ஒரு கேள்வி எழுப்பி இருக்கீங்க. நான் அந்த கேள்வியில இருந்து திரு சாமிநாதன் நான் கேட்கிறேன். ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கீங்க, அந்த கேள்வியிலிருந்து மையப்புள்ளியில எடுத்து நான் சாமிநாதன் நான் கேட்க. திரு சுவாமிநாதன், உங்களுக்கு முன்பாக பேசிய திரு இம்ரானுல்லா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நான் உங்ககிட்ட ஒரு புள்ளியிலிருந்து கேள்வியை தொடங்குறேன். ஒரு பக்கம் சபாநாயகர் 4 எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனநாயக முறைப்படி சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் அதிமுக தலைமை ஜனநாயக முறைப்படி இந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, குறிப்பாக ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஜனநாயக நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதற்கான காரணம், இந்த குறிப்பிட்ட தாவேகா அரசுக்கு எங்களுடைய கொறடா உத்தரவை மீறிதான் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப எங்களுடைய மனுக்கள் பரிசீலனையில் இருக்கும்போது எப்படி ஒரு சபாநாயகர் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது உண்மையிலேயே சரியானது தானா? இதற்கு முன்பு நடந்த பல அரசுகளுடைய ஒப்பீடுகளும் இருக்கு. சபாநாயகர் அவர்களை பொறுத்தவரை அவரது விருப்புரிமை என்கிற ஒரு இடமும் இருக்கிறது. அந்த சபாநாயகர் அவர் வானளாவிய அதிகாரம் பெற்றவர் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் PH பாண்டியன் அவர்களுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது.
பட் அதை விட இந்த இடத்துல முக்கியமா இவர்களை வந்து கிட்டத்தட்ட தகுதி நீக்கம் செய்யணும், டிஸ்குவாலிஃபைட் செய்யணும் அப்படிங்கக்கூடிய அந்த மிக முக்கியமான நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அதை இன்னுமே வந்து அதை வந்து கிட்டத்தட்ட சபாநாயகர் அவர்கள் பரிசீலிக்கவே இல்லை. ஆனால் அதற்கு பின்பாக வரக்கூடிய ஒரு கோரிக்கை ராஜினாமா என்கிற அந்த கடிதம், அந்த ராஜினாமா என்று வருகிற போது சபாநாயகர் 2 விஷயங்களை பரிசீலிப்பார். ஒன்று, அதை வந்து தானாகவே நேரிலே வந்து கொடுப்பது. இன்னொரு நபர் வந்து கொடுத்து அனுப்பினா அது உண்மைதானா என்று விசாரிக்கலாம். அதற்கு 1 நாளோ 2 நாளோ காலதாமதம் அதை எடுத்துக்கொள்ள வந்து கொடுக்கிறார். இன்னொன்று, அவர்கள் கையால் எழுதுவது. அது இன்னைக்கு பார்த்தோம். இசகி சுப்பையா அவர்கள் உங்கள் கையாலே எழுதுங்க. அந்த வழிகாட்டலை ஏன் சபாநாயகர் செய்கிறது? நீங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு சட்டத்தின்படி ஒரு சரியான முறையில் இருக்கிறார்னா, நீங்க ஒரு டைப் செய்யப்பட்ட ஒரு காப்பியை கொண்டு வந்தாருன்னா அதை கொடுங்க, வாங்கிக்கங்க. வாங்கிட்டு எந்த பதிலும் சொல்லாம இருங்க. ஒரு 3 நாட்கள் கழித்து கிட்டத்தட்ட இசகி சுப்பையா அவர்கள் தரப்பு நான் ராஜினாமா கொடுத்துருந்தேன், என்ன ஆனது அப்படின்னு கேட்கிறப்ப இதை வழக்கமா சொல்லிருக்கலாம். ஆனால் அதுல காட்டக்கூடிய இந்த விரைவு சபாநாயகரே வழிகாட்டுறாங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட கையால் எழுதி கொண்டு வரணும், உங்க கைப்பட அந்த கடிதம் இருக்கணும் அப்படிங்கிறதே அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அது குதிரை பேரம் என்று சொல்வதற்கான ஒரு சாட்சிகள் வந்து விடுகிறது. ஒன்று. 2வது, மிக முக்கியமா இடதுசாரிகள், அந்த இடதுசாரிகளுடைய ஆதரவு என்பது ஒரு நிபந்தனையற்ற ஆதரவாக இருக்கு. அந்த இடம் உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்துக்கும் அழுத்தமாக இருக்கு. தீக்கதிரைக்கு நாளைக்கு எடுத்து பார்த்தோம்னா இடதுசாரிகள் கிட்டத்தட்ட அரை பக்கத்துக்கு நாளைக்கு எழுதி வச்சிருப்பாரு. அந்த அரை பக்கத்துல அவர்கள் சொல்லுவாங்க, நீங்க கிட்டத்தட்ட விவசாயிகளுடைய அனைத்து வகையான பயிர்க்கடன்களும் தள்ளுபடினீங்க, ஆனா இப்ப 50,000 என்று இலக்கு நிர்ணயிக்கிறீங்க, இது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு அவர்கள் பேசுகிறாரு. அதை நாளை எழுதவும் செய்திருப்பாரு. இந்த இடம் தமிழக வெற்றி கழகத்தால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது. அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஜோதிமணி அவர்கள் இதை குதிரை பேரம் என்கிறார், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. செஞ்சீங்கன்னா இதுக்கு பேர் தான் குதிரை பேரம் அப்படிங்கிறது. இதையெல்லாம் தான் தாவேக்கா விரும்பல. இங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை இடம் கிடைத்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. நீங்க இன்னைக்கு இடதுசாரிகளுடைய இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 இடங்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்றால் கூட இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. என்னுடைய யூகம் சரியாக இருந்தது இப்படியே நிற்காது. அவர்களுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 11 இடங்கள் வரையிலும் 11 அதிமுக எம்எல்ஏக்கள் வருவாங்க. அப்படி வருகிற போது அவர்களுக்கு காங்கிரஸ் கூட கிள்ளிக்கரையாக மாறப்படுகிறது. ஆனா இப்போ சுவாமிநாதன் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலேயே தாவேக்காவிற்கு தனி பெரும்பான்மை கிடைத்து விட்டது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாமலேயே பெரும்பான்மை தாவேக்காவிற்கு இருக்குது. இனிமேலும் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை தாவேக்கா தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை தொடருவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதலை. ஏன்னா தாவேக்கா தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சிகள் தான் அதிமுக எம்எல்ஏக்களை இழுப்பது அப்படின்னு பலருடைய கருத்தாக இருக்கு. இப்போ தாவேக்காவிற்கு பெரும்பான்மை தனியாகவே கிடைத்து விட்டது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை என்றாலும் அந்த பெரும்பான்மை இருக்கிறது அப்படின்றப்போ இதே நிலை தொடருமா இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதலையா? இல்ல, இங்க வந்து போட்டி வந்து அவர்களுடைய பெரும்பான்மை என்கிற ஒரு இடத்தை அடைகிறது ஒரு நிலை. அதை விட முக்கியமா அவர்கள் என்னன்னா, தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க தமிழக வெற்றிக் கழகம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில மட்டும் வேட்பாளர் மாயமானாங்க. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில மட்டும் வேட்பாளர் ஏன் களத்துல இல்ல? அப்ப அங்கிருந்தே தொடங்குகிறது அந்த யுத்தம். நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பாருங்க, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நானே விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னார். நீங்க அதிமுகவிலிருந்து போகக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் கட்சி என்கிற அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா அவர்கள் ஊழல் கட்சி என்று விமர்சித்தது அதற்கு முன்பு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களை குறிக்கணும். அவர்களுடைய காலத்திலிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அவருடைய காலத்திலிருந்து அவர் காலம் நிர்ணயித்தும் சொல்லலையே. அவர் தொடர்ச்சியாக அதிமுக மீது இவருடைய கல்லை இருக்கிறார். இன்னொன்று மிக முக்கியமாக விஜய் அவர்கள் உதிர்த்த வார்த்தை, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் விமர்சிக்க மாட்டேன், டெல்லிக்கு அருமையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். விஜய்க்கு அதிர்ச்சி அளித்த ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக 47 தொகுதி ஜெயிச்சதுதான். அப்ப கனவு இருமுனை போட்டியாக இருந்தால்தான் இன்றைக்கு அவர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வாக்குறுதிகள்ல பாதிய செய்தது செய்யாமல் இருந்தது. அப்ப திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் அவர் நம்பினார். ஆனா 47 இடங்கள்ல அதிமுகவும் ஜெயிக்கிறது, கிட்டத்தட்ட 97,000 ஓட்டு வித்தியாசத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிக்கிறது. நீங்க பாருங்க, 4 முதல்வர் வேட்பாளர்கள் விஜயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அவருக்கு அதெல்லாம் ஒரு நெருடலாக இருக்கு. அதிமுகவை அழிப்பதன் மூலமா அதுல அதிமுகவுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கு. அதுதான் அதை லீட் பண்ணுது. நீங்க சும்மா வந்து 4 இடதுசாரிகள் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க, இடதுசாரிகள் 4 பேர் போவாங்க நம்பிக்கை இல்லை. நீங்க ஏன் அதிமுகவை குறிப்பிட்டாங்க? இந்த தலைமைத்துவம் எனக்கு முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட சசிகலா அம்மையார் அவர்களுடைய வெளியேற்றமாக இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களுடைய வெளியேற்றமாக இருக்கலாம், அதற்கு பின்பு ஓபிஎஸ் அவர்களுடைய வெளியேற்றமாக இருக்கலாம். ஒரே ஒரு நிமிடம் சார், நீங்க சுவாமிநாதன் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க சொல்றதுல இருந்து நான் கேட்கிறேன், தாவேக்கா தன்னுடைய கடந்த கால அரசியல் நிகழ்வுகள்ல இருந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் காணாமல் போனது வரைக்கும் தன்னுடைய
ரிவெஞ்ச் எடுக்க தொடங்கியிருக்காரு விஜய். அதுதான் இந்த நிலைப்பாடு அதிமுக எம்எல்ஏக்களை எடுத்து நானும் திமுகவும் மட்டும்தான் போட்டியே தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு சூழலுக்கு உண்மையிலே கொண்டு செல்ல திட்டமிட்டு விட்டார் அப்படின்ற புரிதலை புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா சார், அவருடைய எண்ணப்படி அவர் வந்து தொடர்ந்து பேசினார் சார். சக்தியாக இருந்தார், மக்கள்கிட்ட 107 தொகுதிகள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. களத்தில் இருமுனை போட்டி தாங்கிறாரு, திமுக வச்ச டிவிகே தாங்கிறாரு, 47 சீட் அதிமுக ஜெயித்திருக்கிறது. சரி, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு திராவிட கட்சியில ஒன்றை அளித்தால் தான் நாம வந்து இன்னும் கொஞ்சம் வலுவாக முடியும்னு நினைக்கிறார். சரி, ஓகே. ஒரு முக்கியமான கேள்வியை நீங்க எழுப்பியிருக்கீங்க, அதுல இருந்து நான் திரு செந்தில் கிட்ட போறேன். திரு செந்தில் சார், அவர் சொல்லக்கூடிய கருத்து, இனி வரக்கூடிய அரசியல் காலங்கள் தாவேக்காவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏதோ ஒரு திராவிட கட்சிகளை அளித்தால் மட்டுமே அந்த இடத்தை தாவேக்கா ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது அதிமுக இப்போ மாறிவிட்டது. அது உண்மையிலேயே ஏற்கக்கூடிய ஒன்று தானா? இல்லை, அப்படி செய்யலாம். அந்த இடத்துல 2 பேர் மட்டும்தான் இருக்கிற இடத்துல ஒரு கட்சிக்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாவேக்கா நினைக்குமே என்று சொன்னால் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை எப்படி செய்யறீங்க, அந்த வழிமுறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தவறான வழிமுறை. நீங்கள் அஇஅதிமுகவை விட திமுகவை விட நான் சிறந்த கட்சியாக இருப்பேன், மற்ற அந்த தலைவர்களை விட நான் சிறந்த தலைவனாக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கேட்டிருக்கீங்க. மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தனிப்பெரும் கட்சியாக, தனிப்பெரும்பான்மையில தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறீங்க. உங்ககிட்ட முதலமைச்சர் பதவியும் கொடுத்தாச்சு. இந்த 5 ஆண்டு காலத்தில் உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளின் மூலம் அதை நீங்கள் நிரூபிப்பீர்களே என்று சொன்னால் அந்த இடத்த மக்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. மாறாக அவசர கோலத்தில் இன்னொரு கட்சி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், அஇஅதிமுகவை ஊழல் கட்சின்னு சொன்னார்ல விஜய் அவர்கள். அஇஅதிமுக ஊழல் கட்சின்னா அதிமுகங்கிறது அந்த கட்சி பில்டிங்கா, அந்த கட்சி கொடியா? ஊழல்னா யாரு சார்? அங்க இருந்த நிர்வாகிகள் தானே, அவங்கள தானே அந்த குற்றச்சாட்டு. அப்ப எந்த நிர்வாகிகளின் மீது நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னீர்களோ அதே நிர்வாகிகளை இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட சேர்க்கிறீங்கல்ல, உங்ககிட்ட சேர்த்துக்கிறீங்களா? அப்போ இதைத்தான் திமுக செஞ்சதுன்னு நீங்க குற்றச்சாட்டுனீங்க, இதைத்தான் அதிமுக செஞ்சது, இதைத்தான் பாஜக செஞ்சதுன்னு இதுக்கு முன்பு இருந்த எல்லா கட்சிகளின் மீது நீங்க அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. யார் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அவங்களை எல்லாம் பரஸ்பரம் இந்த கட்சிகள்லாம் சேர்த்துக்குச்சு, எல்லா கட்சிகள் மீது இந்த விமர்சனம் இருக்குது. ஆனா நீங்க புதுது மாற்று தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அதைத்தான் செய்வீங்க. குறுக்கு வழியில் அந்த கட்சியை கபலீகரம் செய்து நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றேன் சார், ஒரு வார்த்தை, லாஸ்ட் வார்த்தை. அவர் மனதில் உள்ளபடியே குதிரை பேரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால், அவர் மனதில் குறுக்கு வழியில் அதிமுக அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லை என்று சொன்னால், எல்லோரையும் சென்று சந்தித்த அவர் ஏன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை? எடப்பாடி பழனிசாமி அவரிடமிருந்து பிரிந்து ஒரு பிரிவாக நின்ற எஸ்பி வேலுமணி அவர்களை சென்று சந்திக்கிறார். ஏன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல? அவர் தான் இந்த நிமிடம் வரைக்கும் கட்சியோட பொதுச் செயலாளர். ஏன் நீங்க போய் சந்திக்கல? அப்போ உங்களுடைய நோக்கம் என்பதே அஇஅதிமுகவை உடைக்கணும், செதறடிக்கணும், அதுல இருந்து கொஞ்சம் பேரை எடுத்துக்கணும், அதை வச்சுக்கிட்டு உங்க ஆட்சியை 5 வருஷம் பிரச்சனை இல்லாம ஓட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வர்றீங்க. நான் இப்படி கேட்கறேன், இன்னொரு 5 எம்எல்ஏக்கள் கூட ரிசைன் பண்ணலாம். ஒரு 10 எம்எல்ஏக்கள் உங்க கட்சியில சேர்ந்துட்டாங்க, இடைத்தேர்தல் வருது, யாருடைய வரி பணம்? மக்கள் வரி பணம் தானே. சரி, அந்த 10 தொகுதியிலையும் ஒருவேளை தாவேக்கா தோத்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? இன்னும் 10 பேர் ரிசைன் பண்ண சொல்லுவீங்களா? மக்கள் வெறுத்து போய் 10 தொழிலும் தோக்கடிச்சுனா வைங்க சார், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தெரியல, மக்கள் தீர்ப்பு தான், அது பார்க்கலாம், பொறுத்து இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இன்னொரு 10 பேர் ரிசைன் பண்ண முடியல இல்ல அப்படினு சொல்றீங்க. இது முடிவு இல்லங்கற, இது தீர்வு இல்லங்கற, இது தீர்வு அல்ல, இது தவறான ஒரு முறை, இது ஏற்கத்தக்கதே அல்ல இது. சரி, திரு இம்ரானுல்லா, தாவேகாவை பொறுத்தவரையிலுமே பெரும்பான்மை இருந்த போதும் கூட அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான நோக்கம் என்னவா இருக்கும்? ரொம்ப சுருக்கமா, இப்போ இதற்கு முன்பு பேசிய சுவாமிநாதன் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான் தாவேகாவுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை விஜய் ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு செயல்படுத்த தொடங்கிவிட்டார் அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். உங்களுடைய நிறைவான கருத்து என்ன? இல்ல, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு பிளான் பி வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, அவ்வளவுதான். காங்கிரஸ் தவிர்த்து வேற யாரையும் நம்புற மாதிரி அவங்க இல்ல. காங்கிரஸ் உடைய 5 எம்எல்ஏக்கள் என்றுமே இங்க இருப்பார்கள். திரு தொல் திருமாவளவனுடைய விசிகேவும் சரி, ஐயுஎம்எல்லும் சரி, நாளைக்கே ஏதாவது ஒரு இஷ்யூல பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு திருப்பரங்குன்றம் இஷ்யூன்னு வச்சுப்போம், அதுல இப்போ நீங்க தீபம் ஏத்துறதா ஏத்தவில்லையா, அப்போ ஐயுஎம்எல் ஒருவேளை வெளியில் வரக்கூடிய ஆபத்து ஏற்படலாம், மந்திரி பதவிகளை ராஜினாமா செய்யலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது தனக்கு ஒரு பேக்கப் பிளான் வேணும். அதைத்தான் இப்போ கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து ஆட்சியை இடையிலேயே கைவிடுறதுக்கு தயாராக இல்லை. இந்த வந்து விட்டோம், எப்படியாவது 5 ஆண்டு காலம் நாமல் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த செயல்பாடுகள் நடந்து கொள்ளும். இல்லை, நீங்க சொல்றது மாதிரி பிளான் பி அப்படின்றது குறிப்பிட்ட பெரும்பான்மைக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது பிளான் பியா இருக்கலாம்.
ஆனா பெரும்பான்மையை தாண்டி தனக்கு இன்னும் அதிகமான எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் ஒரு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு இழுத்து வருவது என்ன நோக்கத்திற்காக அப்படின்றது என்னுடைய கேள்வியா இருந்துச்சு. ரொம்ப சுருக்கமா. இல்ல இவங்களுக்கு வந்து இப்போ அதிமுகவை மொத்தமாக அழித்து விட்டு வரும் அதெல்லாம் இவங்களால செய்ய முடியாது. அது மிகப்பெரிய இயக்கம், அதில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது நோக்கமாக இப்போ இவங்களுக்கு நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 108, காங்கிரஸ்ல 5, அதே மாதிரி IUML 2, VCK 2, கம்யூனிஸ்ட் 4 கொடுக்குறாங்க. இந்த நம்பர்ஸ்ல ஷார்ட் ஆகும் போது இவங்க இப்போ ஒரு சீட்டு திருச்சி ஈஸ்ட் முதலமைச்சரே ரிசைன் பண்ண போறாரு, அங்க கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. பிளஸ் இது ஒரு 4 வந்துடுச்சு, ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணி கெசட்ல வந்தது. சோ எலெக்ஷன் கமிஷன் மொத்தம் 5 தொகுதிகளுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. சோ 107 பிளஸ் 5 112 வந்துரும். பிளஸ் காங்கிரஸ் இருக்கும். சோ நமக்கு நாளைக்கு டிடிவி தினகரன் அவர் கட்சியில இருந்து ஒரு காமராஜ் எடுத்துட்டாரு. சோ அவரோட ஒரு சப்போர்ட் இருக்கும். சரி. சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறது? பாமக கிட்ட இருந்து ஆதரவு கேட்க முடியுமா? 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சோ இது இவங்களுக்கு எவ்வளவு நிறைய நம்பர்ஸ் இருக்காங்களோ அவ்வளவு ஈஸியா இருக்கும். நாளைக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் மோஷனை எல்லா சூழ்நிலையும் சமாளிப்பதற்கான ஒரு முயற்சியை தாவேகா முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, நான் உங்களுடைய புள்ளியை எடுத்துக்கிறேன். நிறைவனுக்கிறது. அதாவது ஒரு எம்எல்ஏவாக அங்கே அழைச்சிட்டு வந்து அதிமுக இருந்து அப்புறம் அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு அங்கே வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்து மக்களுக்கு ரொம்ப சிரமம். அது அரசுக்கும் செலவு, மக்களுக்கும் சிரமம். போலீஸ் எல்லாம் அதை கவனிப்பாங்க, குற்ற வழக்கு இதாகிரும், அப்புறம் பட்டாசுட்டா வாங்க முடியுது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா விஜய் வந்து அதிமுக பொதுச் செயலாளராக ஆயிடலாம். அப்படி ஆயிட்டாருன்னு வச்சிங்களேன், இந்த பிரச்சனை வராது. அப்போ இவங்க தரப்புல இருந்து விசிலுங்கிறது புதிய சின்னம். இப்போ அது வந்து இன்னும் பாரம்பரிய சின்னம். இப்போ இதே தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இருக்கிற சூழல்ல அதிமுகவும் பாமகவும் சிறந்த ஆட்சி அமைக்கட்டும், திமுக வெளியிலேருந்து ஒரு அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிலாம் கூட நடந்ததா கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி இந்த விஷயமே என்னுடைய வாக்கு பழிக்கட்டும். பழிச்சிச்சுன்னா மக்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லை. எத்தனை தொகுதியில் இடைத்தேர்தல் வைப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதாவது ஒரு மனசாட்சி உள்ள அரசியல்வாதி தேவையில்லாமல் இடைத்தேர்தல் வர வைக்க மாட்டாங்க. ஒன்று அந்த கட்சியை சேர்ந்த இன்னொருத்தரை வந்து எம்எல்ஏ ஆக்குங்க, இல்லை 2வது இடத்துல வந்து அவங்கள ஆக்குங்க. இது வந்து பிரிட்டன்லாம் வந்து என்னன்னா ஒரு நபர் 2 தொகுதியில போட்டிடுற முறை இருந்தது, நிறுத்திட்டாங்க. நிச்சயமா அந்த மாதிரி பண்ணணும். அதை தவிர இது மட்டும் சொல்லி என்னன்னா, இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இவர் சொன்னார்ல இந்த மண்ணின் மைந்தர்களுக்கே வேலைன்னு, அது ஒன்றும் செலவான ஒரு ஐட்டம், பட்ஜெட் போட வேண்டியதில்லை. அதை ஒரு அரசு ஆணையா அவர் செஞ்சாருன்னா, இவர் வந்து எத்தனை நாள் இருக்கிறாரு என்ன ஏதுங்கிறது வேற. அதை வந்து இது செஞ்சா நல்லா இருக்கும் விஜய். சரி, அப்துல் ரஹ்மான் சுருக்குவா. இல்லை, இவர் தோழர் இமானுல்லா சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அது தாவேகா வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க, ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படணும்னு ஒரு எண்ணம் இல்லாமல் டக்குன்னு அவசரப்படுறாங்க அப்படின்னு சொன்னார். ரிசல்ட் வந்த அன்னைக்கே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, நான் ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செலவுப்படுவேன்னு அவரும் சொல்கிறாரு. இந்த பக்கம் 47 சீட் எடுத்த எடப்பாடியாரும் வந்து எதிர்க்கட்சி ரேஞ்சுக்கு வருவோமான்னு பார்க்குறாரு. எல்லாருமே எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னா ஆளுங்கட்சியாக அப்போ யார் தான் செயல்படுறது? தனிப்பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு வச்சு ஆளுங்கட்சியாக முயற்சி செய்வது வந்து இயல்பான ஒரு விஷயம் தானே இல்லைங்களா? 2வது, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் தங்களுடைய கட்சியை தன்னுடைய ஸ்திரத்தன்மையின் மூலமாக ஒழுக்கம் இல்லாமல் அவருடைய கட்டுப்பாட்டை விட்டு அந்த கட்சி கையை விட்டு நழுவி செல்கிறது என்றால் அதற்கும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் பொறுப்புதாரி. எடப்பாடியுடைய கட்சியில் இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கணும், திமுக கட்சியில் இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கணும், அந்தந்த கட்சியில் ஜெயிச்சவங்க அந்தந்த கட்சியிலும் இருப்பதற்கும் தாவேகா தலைவர் விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றதையும் சேர்த்து எழுதி கொடுக்கணும். அவர் எத்தனை கட்சிக்கு அண்ணன் சொல்ற மாதிரி எல்லா கட்சிக்கும் அவர் தான் இப்போ பொதுச் செயலாளராக மாறணும். அதனால அந்தந்த கட்சியில் உள்ள அவங்களுடைய எம்எல்ஏக்களை பாருங்க என்ன நிலையில இருக்காங்க. உங்க கட்சியோட உட்கட்சி திமுகலையும் ஜெயிச்சிருக்காங்க, ஏன் யாரும் வெளியே வரல? அங்க ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள தலைமை இருக்கு. கம்யூனிஸ்ட்ல 4 பேர் ஜெயிச்சாலும் யாரும் வெளியே வரல இல்லைங்களா? அப்ப அதிமுகவினுடைய தலைமையினுடைய அந்த ஒரு கையாளாகத்தனம், அவர்களுடைய அந்த குறைபாடு தான் வந்து அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதனுடைய வெளிப்பாடாக தான் இதை நம்ம பார்த்துக்கணும். சரி, ஓகே. தமிழ்நாடு அரசில் அடுத்தடுத்த அதிரடி திருப்பங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. மற்றொரு பக்கம் இதுவரை ஆளும் கட்சியாகவும் பலமான எதிர்க்கட்சியாகவும் இருந்த அதிமுக தங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இனி வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எப்படியெல்லாம் இருக்க போகிறது? தாவேகா என்ற ஒரு புதிய கட்சி பல அரசியல் கட்சிகளுக்கு பெரும் சவாலாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறதா என்ற கோணத்தில் தான் நாம் இன்று விவாதத்தை விரிவாக நடத்தியிருந்தோம். விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.